தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, இந்த தீர்த்த யாத்திரை பருவத்தில் நாம இன்னைக்கு அஷ்டாவக்ரருடைய சரித்திரத்தை பார்க்க போறோம். இப்போ லோமச மகரிஷி சொல்றார், பாண்டு புத்திரர்களே, சிறந்த புத்திமானும் உத்தாலகருடைய புதல்வருமான ஸ்வேதகேது அவருடைய ஆசிரமத்தை பாருங்கோ. ஸ்வேதகேது இந்த இடத்துல தான் சரஸ்வதியை மானிட உருவத்துடன் நேர்ல பார்த்தார். அந்த சரஸ்வதியுடன் இங்குதான் அவர் சம்பாஷணை செய்தார் அப்படின்றாரு. அடுத்தது, இந்த பிரம்ம வித்துக்களிலேயே ரொம்ப சிறந்தவர்களான மாமனும் மருமகனுமான ஸ்வேதகேது, அஷ்டாவக்ரர், அவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் இருந்தார்கள். இவங்க ரெண்டு பேரும் விதேகராஜனுடைய யாகசாலைக்கு போயிட்டு அங்கே எந்த வந்தி கஹோளரை வாதத்தில் தோற்கடித்து ஜலத்தில் அமிழ்த்தினானோ அதே வந்தியை சின்ன வயசா இருக்கும் போதே தோற்கடித்து இந்த அஷ்டாவக்ரர் அவரை ஜலத்தில் அமிழ்த்தினார் அப்படின்றாரு. அப்போ யுதிஷ்டர் கேட்கிறாரு, அந்த சின்ன வயசுலேயே இந்த மாதிரி இது பண்ணார்னா எந்த மாதிரி வாதம் செய்தார், அதுக்கப்புறம் அஷ்டாவக்ரர் அப்படின்ற பெயர் அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்கிறார். அப்போ லோமச மகரிஷி அஷ்டாவக்ரருடைய சரித்திரத்தை கூறுகிறார். உத்தாலகர் அப்படின்னு ஒரு ரிஷி இருக்கார். அவருடைய குருகுலத்தில் கஹோளர் அப்படின்ற ஒரு சிஷ்யர் இருந்தார். அவர் குருவுக்கு பணிவிடைகளை எல்லாம் செய்து கொண்டு வேதாத்தியனம் செய்து வருகின்றார். ஆனால் மற்ற சிஷ்யர்கள்லாம் இவரை என்னவோ தெரியல அவமானப்படுத்துகின்றனர். அதனால் உத்தாலகர் என்ன பண்ணுறார், அந்த கஹோளருக்கு வேத சாஸ்திரங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து தன்னுடைய மகளான சுஜாதை அவளையும் திருமணம் செய்து கொடுக்கின்றார். கல்யாணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுஜாதைக்கு அக்னிக்கு சமமான ஒரு கர்ப்பம் உண்டாகின்றது. இவர் கஹோளர் ராத்திரியிலையும் வேதாத்தியனம் செய்து கொண்டு வருகின்றார். அப்போ அந்த கருவில் இருக்கின்ற சிசு அது கேட்கின்றது, தந்தையே, நீங்கள் இரவு முழுக்க அத்தியனம் செய்து வருகின்றீர்களே, அப்போ அது என்ன திருத்தமாக இல்லை போல இருக்கே அப்படின்னு கேட்டிருக்கு. இதை கேட்ட உடனே அந்த கஹோளருக்கு கோபம் விடுகின்றது. வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை எப்படி இருக்கும், கையை காலெல்லாம் மடக்கிக்கிட்டு அந்த குறுக்கிக்கிட்டு தானே இருக்கும். அவர் சொல்றார், இப்படி குறுக்கிட்டு இருக்கும்போதே நீ இப்படிலாம் கேட்குற அப்படின்னு சொன்னால் நீ பிறக்கும் பொழுதும் இப்படி தான் கோணலுடன் பிறப்பாய் அப்படின்றாரு. அதே மாதிரி அந்த குழந்தை பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 8 கோணலுடன் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அஷ்டாவக்ரர் அந்த பெயருடனே இந்த குழந்தை வளர்கின்றது. இதற்கிடையில் அந்த குழந்தை கர்ப்பமாக இருக்கும் பொழுது சுஜாதை அவளுக்கு ஏதோ கொஞ்சம் செல்வம் வேணும் அப்படின்னு ஆசை வந்திருக்கும் போல இருக்கு. பொருள் மீது பற்று வந்திருக்கின்றது. அவள் என்ன பண்ணுறா, தன்னுடைய கணவர் கஹோளர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது பொருள் வேண்டும் அப்படின்ன உடனே அவர் சொல்கிறார், சரி நான் ராஜனை போய் பார்த்து அவர் அரண்மனையிலிருந்து ஏதாவது பொருள் வாங்கி வருகின்றேன் அப்படின்னு போகிறாரு. அதே மாதிரி ஜனகராஜனுடைய அரண்மனைக்கு போகும்பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா வந்தி அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். அவங்கிட்ட வாதம் செய்ய வேண்டும். இந்த கஹோளர் அந்த வந்தியுடன் வாதம் செய்ய போகிறார். ஆனால் அந்த வாதத்தில் அவர் தோற்று விடுகின்றார். வந்தி என்ன பண்ணுறான், வழக்கம் போல் அவரை ஜலத்தில் அமிழ்த்தி கொன்று விடுகின்றான். இப்போது இந்த உத்தாலகர் என்ன சொல்கிறார், தன்னுடைய மகளான சுஜாதையை பார்த்து இந்த விஷயம் குழந்தைக்கு தெரியக்கூடாது அப்படின்றார். அதே மாதிரி சுஜாதையும் அந்த குழந்தைகிட்ட என்ன ஆச்சு அப்படின்ற எந்த விவரத்தை பற்றி ஒன்றுமே சொல்லலை. இப்போ அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து வரும்போது இந்த உத்தாலகர் இருக்கார்ல, தாத்தா, அவரைத்தான் தன்னுடைய தந்தையாக நினைத்து வருகின்றது ஸ்வேதகேது. இவர் உத்தாலகருடைய மகன், இந்த அஷ்டாவக்ரருக்கு மாமன். ஆனால் இந்த அஷ்டாவக்ரர் என்ன நினைக்கிறாரு, ஸ்வேதகேது தான் தன்னுடைய சகோதரன் அப்படின்னு நினைக்கிறார். இப்படியே போயிட்டு இருக்கும்போது அஷ்டாவக்ரருக்கு 12 வயது. இதில் ஸ்வேதகேது அஷ்டாவக்ரர் 2 பேரும் சம வயது உள்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அஷ்டாவக்ரர் உத்தாலகருடைய மடியில் உட்காந்துட்டு இருக்கார். அப்போ ஸ்வேதகேது என்ன பண்ணுறாரு, அவர் அழ அவர் கையை பிடிச்சி இழுத்துடுறார். இது உன்னுடைய தந்தை கிடையாது அப்படின்றார். அப்போது இந்த குழந்தை அஷ்டாவக்ரர் அவர் என்ன பண்ணுறாரு, அம்மா கிட்ட போய் கேட்குறாரு, அம்மா என்னம்மா அவர் என்னுடைய பிதா இல்லை அப்படின்னு ஸ்வேதகேது சொல்கிறாரு, உண்மை என்ன அப்படின்னும் போது சுஜாதை வேற வழி இல்லாமல் என்ன நடந்தது அப்படின்றத அஷ்டாவக்ரர்கிட்ட சொல்லிடுறார். 12 வயது அஷ்டாவக்ரர்கிட்ட. அதுக்கப்புறம் அந்த அஷ்டாவக்ரர் என்ன பண்ணுறாரு, ஸ்வேதகேதுவை போய் பார்த்து, அந்த ஜனகராஜனுடைய யாகம் நடக்கின்றது, நாம் அங்கே போவோம், அந்த யாகம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அங்கே பிராமணர்கள் சாஸ்திரத்தை பற்றி விவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க,
அங்கே வந்து சிறந்த அன்னமும் கிடைக்கும், நமக்கும் வந்து இந்த நிறைய அறிவு தேர்ச்சி, ஏன்னா அவங்களுடைய விவாதத்தில் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும், அதனால் அங்கே போகலாம் அப்படின்றார். அதே மாதிரி அம்மானும் மருமகனும் செல்வம் அதிகமாக இருக்கின்ற அந்த ஜனகராஜனுடைய யாகத்துக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது வழியில் அந்த அரசன் எதிரில் வருகின்றார். வழியை விட்டு கொஞ்சம் விலகி போ அப்படின்றார். இதை கேட்ட உடனே அஷ்டாவக்கரர் சொல்கிறார், கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, பெண்கள், அதுக்கப்புறம் சுமையை தூக்கிட்டு வரவங்க, இவங்களுக்கு மற்றவங்க விலகி வழிவிட வேண்டும். பிராமணர்கள் யாரும் வராதப்போ அந்த வழி அப்படின்றது அரசனுக்குரியது. ஆனால் பிராமணர்கள் எதிர்க்க வந்தாங்கன்னு சொன்னால் அப்போ அந்த வழி வந்து பிராமணர்களுக்குரியது அப்படின்றாரு. உடனே அரசனும் என்ன பண்ணுறாரு, இதோ நான் இப்போ வந்து உங்களுக்கு வழி விட்டு விட்டேன், நீங்கள் எந்த வழியில் போகிறீங்களோ அந்த வழியில் உங்கள் இஷ்டப்படி போங்க, நெருப்பில் ரொம்ப சின்ன நெருப்பு அப்படின்றது கிடையாது அப்படின்றாரு. அதே மாதிரி அஷ்டாவக்கரரும் ஸ்வேதகேதுவுடன் அந்த யாகசாலை கிட்ட போகிறார். அங்கே வாயில் காப்போன்னு இருப்பான் இல்லையா, அவர் வந்து தடுக்கிறார். அப்போது அஷ்டாவக்கரர் சொல்கிறாரு, ஐயா, நாங்கள் யாகத்தை பார்க்க வந்திருக்கோம், ரொம்ப ஆவலாக இருக்கோம், நாங்கள்லாம் வந்து விருந்தாளிகளாக வந்திருக்கின்றோம். வாயில் காப்போனே, இந்த உள்ளே போகிறதுக்கு உன்னுடைய கட்டளையை கேட்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல ஜனகனுடைய யாகத்தை பார்க்க வந்த நாங்கள் வாதம் செய்யறதுக்கும் விருப்பம் உள்ளவர்களாக இருக்கின்றோம், கூடவே ஜனகராஜனை பார்க்கறதுக்கும் விருப்பம் உள்ளவர்களாக இருக்கின்றோம். நீ வந்து கோச்சிக்காம அந்த வந்தி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட எங்களை கொண்டு போய் சேரு அப்படின்றாரு. அப்போது அந்த வாயில் காப்போன்னு சொல்கிறான், நாங்கள்லாம் அந்த வந்தியினுடைய கட்டளையை சிறமேற்கொண்டு செய்பவர்கள், நான் சொல்கிறத நீ கேளு, இந்த இடத்துல சின்ன பசங்கள்லாம் உள்ள அனுமதிக்கிறதுக்கு இல்லை, வயசானவங்க, கற்றுத்தேர்ந்தவர்கள், அவங்க மட்டும்தான் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறார். இப்போது அஷ்டாவக்கரர் சொல்கிறார், வாயில் காப்போனே, இந்த இடத்துக்குள்ளே முதிர்ந்தவர்கள் அவங்க மட்டும்தான் போகணும் அப்படின்னு இருந்ததுன்னா நான் இங்கே போகிறது சரியானது தான். ஏன்னா நாங்கள் முதிர்ந்தவர்கள், விரதங்களை அனுஷ்டிப்பவர்கள், வேதாந்த சாஸ்திரத்தில் நிச்சயத்தை அடைந்தவர்கள், இந்திரியங்களை அடக்கினவர்கள், அதனால் இவர்களை எல்லாம் சிறுவனாக நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்னி நெருப்பு சின்னதாக இருந்தாலும் தொட்டா எரிக்கும் அப்படின்றார். முனிவர்களால் அடையப்பட்டதும் அழிவற்ற பிரம்மத்தை அறிவிக்கின்றதும் அநேக ரூபம் உள்ளதும் இந்த கர்மகாண்டத்தை காட்டிலும் சிறந்து விளங்குவதுமான ஒரு சொல்லை உனக்கு தெரியும்னா நீ சொல்லு. நீ வந்து ஒரு சின்ன பையன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோ, ஏன் வந்து உன்னையே நீ புகழ்ந்து கொள்கிறாய் அப்படின்றான். ஒன்னால் வந்து இந்த வாதத்தில் ஜெயிக்கிறது அப்படின்றது எப்போவுமே நடக்காதுன்னு சொல்கிறான். இப்போது அஷ்டாவக்கரர் சொல்கிறாரு, நம்ம அந்த இலவம் பஞ்சு பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த இலவங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நல்லா உப்பி இருக்கும். அந்த மாதிரி அந்த உடம்பு மட்டுமே பெருசாக இருக்கிறத வச்சு யாரும் வந்து அறிவு முதிர்ச்சின்னு சொல்கிறது கிடையாது. ஒருத்தன் வந்து குட்டையாக இருந்தாலும், உடலில் சிறியவனாக இருந்தாலும், ஞானம் அடைந்தவனாக இருந்தால் அவனும் வந்து முதிர்ந்தவனே. எவனுக்கு வந்து அந்த ஞானம் இல்லையோ அவன் வந்து முதிர்ந்தவன்னு சொல்ல முடியாது அப்படின்றார். இந்த பாருப்பா, சின்ன பசங்கள்லாம் முதிர்ந்தவர்கள் கிட்டேருந்து தான் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இத்தனை சின்ன வயசில் ஞானத்தை அடைவது அப்படின்றதெல்லாம் வந்து நடக்காத காரியம். சின்ன பையனான நீ எதுக்கு வந்து முதிர்ந்தவன் அந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ மறுபடியும் அஷ்டாவக்கரர் பொறுமையாக சொல்கிறாரு, தலை நரைச்சிட்டதுனாலேயே ஒரு மனுஷன் வந்து முதிர்ந்தவன் ஆகிவிட மாட்டான். எவன் வந்து சின்ன பையனாக இருந்தாலும் வேத சாஸ்திரங்களை அறிந்திருக்கின்றானோ அவனை வந்து தேவர்கள் கூட முதிர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஷிகள் கூட இந்த வயசாலேயோ இல்லை நரை விழுந்ததுனாலேயோ இல்லை வந்து பொருள் இருக்கிறதுனாலையோ இல்லை ஏராளமான உறவினர்கள் இருக்கிறதுனாலையோ அவங்கள வந்து முதிர்ந்தவர் அப்படின்ற ஒரு முறையை வந்து உண்டாக்கலை. எவன் வந்து வேதாத்தியனம் செய்திருக்கின்றானோ அவனே முதிர்ந்தவன். நான் வந்து இந்த ராஜசபையில் வந்தியை பார்க்கணும் அப்படின்னு வந்திருக்கேன். நீ என்ன பண்ணுற, அரசன்கிட்ட போயிட்டு நான் வந்திருக்கிறத சொல்லு, நான் அந்த வித்வான்களோடு வாதம் செய்ய போகிறத நீ இப்போ பார்க்க போகிறேன். அது மட்டும் இல்லை, வந்தியோட வாதம் செய்யும்போது அவனை நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்றதையும் நீ பார்க்க போகிறேன். இதை கேட்ட உடனே அந்த வாயில் காப்போன்னு சொல்கிறான், இந்த சின்ன வயசில் நீ வந்து நல்ல கற்றறிந்த புத்திமான்கள் அவங்க நுழையக்கூடிய யாகசாலையில் எப்படி நுழையலாம்? சரி, உனக்காக நான் ஒரு உபாயத்தை செய்கிறேன். நீ என்ன பண்ணு, அரசர் தோ நீ சொன்னால் கேட்கக்கூடிய தூரத்தில் தான் இருக்கார், அவரை நீ சரியான வார்த்தைகளால் துதித்தால் அவர் வந்து உனக்கு அனுமதி கொடுப்பார், அப்புறம் நீ கேட்ட எல்லாத்தையும் வந்து கொடுப்பார் அப்படின்றார்.
அப்போது இந்த அஷ்டாவக்கரர் சொல்கிறார், ஜனக வம்சத்தில் பிறந்த அரசனே, உன்கிட்ட எல்லாமே இருக்குது. நீயும் உனக்கு முன்னாடி யயாதி மகாராஜன் 2 பேரும் தான் யாக கர்மாக்களை செய்கிறவர்கள். அந்த வித்வானான வந்தி வாதத்தில் ஜெயிச்சு தோத்தவங்க அத்தனை பேரும் உன்னுடைய வேலைக்காரர்களை கொண்டு அப்படியே தண்ணியில் அமிழ்த்தி வைக்கிறான் அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். வேதாந்த அர்த்தங்களை சொல்றதுக்கு தான் வந்திருக்கின்றேன். அந்த வந்தி எங்கே? அதாவது சூரியன் வரும்போது அந்த நட்சத்திரங்கள்லாம் மறைஞ்சிடும் இல்லையா, அந்த மாதிரி அவனை மறைய செய்து நாசம் செய்வேன் அப்படின்றாரு. அப்போது அந்த அரசன் கேட்குறாரு, அந்த வந்தியுடைய வாத திறமை அதை பற்றி தெரியாமலே நீ அவனை ஜெயிக்கிறதுக்கு வந்திருக்க அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனையோ வாதத்தில் கைதேர்ந்தவர்கள்லாம் இவனோட வாதம் செய்து தோற்று விட்டார்கள். இந்த வந்தியுடைய பலத்தை தெரியாமல் இங்கே வந்தவங்கள்லாம் அந்த சூரியன் முன்னாடி நட்சத்திரங்கள்லாம் அப்படியே ஒளி இல்லாமல் போகிறது மாதிரி காணாமல் போயிட்டாங்க. பெரிய அறிவுள்ளவர்களே இங்கே தோற்று போயிட்டாங்க. நீ எப்படி இந்த சபையில் ஜெயிக்க முடியும் அப்படின்றாரு. அதுக்கு அஷ்டாவகரர் சொல்கிறாரு, ஏன் இது வரைக்கும் வந்தி தோக்கலை அப்படின்னு சொன்னால், என்ன போன்றவர்களோட அவன் விவாதம் செய்யலை, அதனால தான் அவனை எல்லாம் சூரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனும் பயம் இல்லாமல் பேசுகிறான். இப்போது என்னை எதிர்த்து என்னால் தோற்கடிக்கப்பட்ட பிறகு இந்த வலிமை இல்லாத அச்சு முறிஞ்சு போனால் ஒரு வண்டி எப்படி கீழே இருக்குமோ அந்த மாதிரி இருக்க போகிறான் அப்படின்றாரு. அப்போது அரசர் கேட்குறார், என்ன இந்த சின்ன பையன் இவன் இவ்வளோ தைரியமாக சொல்கிறானே, சரி இவனை நாம் பரீட்சித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 6 நாபி உள்ளதும் 12 அச்சுக்கள் உள்ளதும் 24 பொருத்துக்கள் உள்ளதும் 360 ஆற்கள் உள்ளதுமான சக்கரத்தின் பயனை எவன் அறிவானோ அவன்தான் சிறந்த கவி அப்படின்றாரு. அப்போது அஷ்டாவக்கரர் சொல்கிறாரு, 24 பொருத்துக்கள் 6 நாபி 12 அச்சுக்கள் 360 ஆறுகள் உள்ளதுமான எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கின்ற அந்த காலச்சக்கரம் உன்னை பாதுகாக்க வேண்டும் அப்படின்றாரு. இந்த 6, 12, 24, 360 இதெல்லாம் சரியான கணக்கு. இதை அவர் புரிஞ்சிக்கிறாரா அப்படின்ட்டு தான் அந்த அரசர் கேட்குறாரு. அதை அஷ்டாவக்கரர் சரியாக சொல்கிறார், காலச்சக்கரம் அப்படின்றாரு. அடுத்தது அரசன் சொல்கிறாரு, தேரில் பூட்டப்பட்ட 2 பெண் குதிரைகள் போல எப்போவுமே சேர்ந்திருப்பவை, பருந்துகள் போல விழுகின்றவை, அவ்விரண்டும் எந்த கர்ப்பத்தை உண்டு பண்ணுகின்றன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அஷ்டாவகரர் சொல்கிறாரு, உன்னுடைய வீட்லேயும் உன் பகைவருடைய வீட்லேயும் கூட அவ்விரண்டும் நேர வேண்டாம் அப்படின்றாரு. அதாவது மின்னல், இடி, மேகம் இந்த இரண்டையும் உண்டு பண்ணுகிறது, அவை அந்த மேகத்தையே உண்டு பண்ணுகின்றன அப்படின்றாரு. கடைசியாக அந்த அரசன் ரொம்ப அழகாக ஒரு கேள்வி கேட்குறாரு, எந்த பிராணி தூக்கத்தில் கண்ணை மூடாமல் இருக்கு, எந்த வஸ்துவானது பிறந்த உடனே அசைவில்லாமல் இருக்கின்றது, எதற்கு இதயம் இல்லை, எது வேகத்தினால் பெருகுகின்றது அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அஷ்டாவகரர் சொல்கிறாரு, எந்த பிராணி தூக்கத்தில் கண்ணை மூடாமல் இருக்குது அப்படின்னு கேட்குற இல்லையா, மீன் தூங்கும்போது கண்ணை மூடுகிறது இல்லை அப்படின்றாரு. எந்த வஸ்து பிறந்தாலும் அசையாமல் இருக்கின்றது. இப்போது எந்த ஒரு ஜீவராசியும் மனிதர்கள்லேருந்து விலங்குகள் எதுவாக இருந்தாலும் பிறந்த உடனே ஒரு அசைவுன்றது ஒன்று இருக்கணும். அசைவே இல்லை அப்படின்னா அப்புறம் அதை என்ன சொல்கிறது? ஆனால் இவர் என்ன கேட்குறாரு, பிறந்தும் அசைவில்லாமல் இருக்கின்றது அப்படின்றார். அஷ்டாவகரர் சொல்கிறாரு, முட்டை, அந்த கோழி ஒரு முட்டை போடுது, இல்லை ஒரு பறவை முட்டை போடுகின்றது அப்படின்னு சொன்னால் அந்த முட்டை அசையாது. அதை அது குஞ்சு பொரித்த பிறகுதான் அது அசையும். ஆனால் இது முட்டை அந்த பறவையின் உடலிலிருந்து வெளில வந்தோடனே அது பிறப்பு மாதிரி தானே. அதுதான் சொல்கிறார், முட்டையானது பிறந்தாலும் அசைகிறது இல்லை அப்படின்றாரு. அதுக்கப்புறம் எதற்கு இதயம் இல்லை அப்படின்றாரு, சரீரம் இல்லாததற்கு இதயம் இல்லை அப்படின்றாரு. அந்த கடைசியாக கேட்ட கேள்வி, எது வேகத்தால் வளர்கின்றது அப்படின்றாரு. நதி வேகத்தால் வளர்கின்றது அப்படின்னு அஷ்டாவக்கரர் பதில் கூறுகின்றார். உடனே அரசர் சொல்றார், தேவன் மாதிரி திறமை வாய்ந்தவனே, நான் உன்னை மனுஷனா நினைக்கல, நீ பாலகன் கிடையாது, நான் உன்னை முதிர்ந்தவனாகத்தான் கருதுகின்றேன். அந்த வாக்குல உனக்கு ஒப்பான மனிதன் வேற யாருமே கிடையாது. கற்றறிஞ்ச ஞானியே, இதோ இந்த சபையில் நுழைவதற்கு நானே வழி கொடுக்கின்றேன் அப்படின்றார். மீண்டும் அடுத்த பதிலடி திருப்போம். வணக்கம்.